அவ்வளோ ஒரு சூப்பராக தெரியுது. அழகாக இருக்குல்ல? நான் என்ன நினைப்பேன், ஆனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது கொஞ்சம். ஆளை பார்த்தோன்னே அவுத்துரு சொல்லி கத்துதுடா. இன்னைக்கு வந்து பாயாசம், நியூ இயர் ஸ்பெஷல் பாயாசம். இல்ல ஜீப்ரா கலர்லானா கலர் கோழி கொஞ்சம் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வரான் பாரு பின்னாடி, வண்டி பைக்கு பின்னாடி வரான் பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். சேர் எல்லாத்தையும் வந்து ஒரு பைக்கில் வச்சு விற்றுட்டு வராங்க. இப்போலாம் நம்ம எதையுமே கடைக்கு தேடி போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே வீட்டு வாசல்லே கொண்டு வந்து விற்கிறாங்கப்பா. இன்றைக்கி நியூ இயரை முன்னிட்டு என்ன லஞ்சுனாக்கா மட்டன் கிரேவி. விகாஸ் தம்பி மட்டும் தானங்க சாப்பிட்றான், அதனால் மட்டன் கிரேவி மட்டும் செஞ்சுருக்கேன். ரசம், பருப்பு ரசம், மட்டன் கிரேவி. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயாசம். இன்னும் செய்யலையா? நான் பாயாசம் செய்கிறேன்னு உனக்கு தெரியாது தானே? தெரியுங்க, காலையில் சொல்லிட்டீங்களா? காலையில் சொன்னேனாடா. ரோஸ் மில்க் பாயாசம். அது என்னடா, நம்ம செஞ்ச அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் அதில் ஊற்றுறேன், அவ்வளோதான். அது கலராக இருக்கும். வெள்ளையாக சாப்பிட்றது கலராக சாப்பிட போகிறேன். வேற என்ன போய் பண்ண போகிறேன்? பால் காஞ்சிட்டு இருக்கு. சேமியாவை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுட்டு சர்க்கரை போட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் போடணும். நம்ம மில்க் மெய்டு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஊற்றினமா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போடணும். கொஞ்சம் பாதாமு முந்திரி எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோமா நல்லா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் காட்டுறேன். சாப்பிட்டு குறைச்சிக்கிடா. நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதில் வந்து கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிருக்கிறேன். நம்ம தயாரித்த ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வண்ணவலில் வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க, ஏவிஆரில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து பாயாசம், நியூ இயர் ஸ்பெஷல் பாயாசம். ஏன்னா விகாஸ் தம்பி பாயாசம் வேணும்னு கேட்டான். சரி, அவனுக்கு மட்டுமே வச்சு கொடுத்தாலாம் வந்து சரியாக இருக்காது, அதனால் எல்லாருக்கும் பாயாசம் வச்சு கொடுத்துர்லாம். சரியா போச்சா? ஓகே. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஆகாது. பாவம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். அவருக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோதான். எங்கிட்ட இல்லைக்கா ஸ்பூனு ஐயே, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இதாக இருக்கு. வச்சிரு. அவருக்கு கொஞ்சங்கிறதுனால சின்ன கப்பா. எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துரு. தூக்கிட்டு போய் கொடுத்துலக்கா போதும். இது மட்டும் அண்ணனுக்கு கொடுத்தா போதும். இது நான் கொண்டு கொடுத்துட்றேன் அவருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துறேன். வா தாத்தா, இந்தாங்க நியூ இயருக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு. இந்தாங்க. அந்த இப்போ தெரிஞ்சுக்கங்கன்னா அவங்களுக்குலாம் அதிகமாக ஊற்றிருக்கேன், எனக்கு கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். இந்த விசு ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு இல்லை எனக்கு அந்த கப்பு தான் வேணும், இல்லை எனக்கு அந்த கப்பு தான் வேணும் பாரு. அந்த மாதிரி உங்களுக்காக அந்த கப்பில் போட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு நான் அதுவுமே நான் போட்டுக்கல. என் மருமகன் நல்ல மருமகன், கொஞ்சோண்டு கேசரி போடுமா அப்படின்னு கேட்பான். சம்சாரம் மின்சாரத்தில் அது மாதிரி. இன்றைக்கி நம்ம ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே வந்து பாயாசம், எல்லாத்துக்கும் ஒரு கப் பாயாசம் போட்டேன். எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, பாயாசத்தை போட்டேன். ஒரு வேலை முடியிட்டேன்னு. எப்படி ஆளை பார்த்தோன்னே அவுத்துரு சொல்லி கத்துதுடா.
என்ன பேர் வச்சிருக்காங்க? அம்மு. ஆஹா. அம்மு, உங்க ஓனர்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? யாமு அவுத்துட சொல்லி கத்துற நீ? இல்ல அதுல ஒண்ணும் இல்ல. வா வந்திருக்க கூடாது இந்த பக்கம். விளாண்டுட்டு போமா, அதான் கத்த. அம்மு நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க, கத்தாத. எல்லாம் ஆடிட்டு தான் உட்காந்துட்டு இருக்குது இப்ப. இது ஒரு கேட்டு. கல்லெல்லாம் நோண்டிட்டாங்களேடா. எங்க வச்சுக்கிறாங்க கல்லை நோண்டி? இங்கே போட்டாங்க கல்லை நோண்டி. நியூ இயருக்கு நமக்கு ஸ்பெஷலான ஒன்று கிடச்சிருக்குதுங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சீம்பால் தான் நமக்கு கிடச்சிச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தர் மாடு கன்று போட்டுச்சுன்னு சொல்லிட்டு சீம்பால் கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. அதை தான் வந்து சீம்பாலாக காய்ச்சினேன். இன்றைக்கி இது வந்து எல்லாருக்கும் பீஸ் போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறேன். அதுதான் பாருங்க சீம்பால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த கடல மாவு இதெல்லாம் எதுவுமே போட்டு காய்ச்ச மாட்டேன். சும்மா பாலில் அப்படியே வந்து சுக்கு, ஏலக்காய், மிளகு இது மட்டும் நல்லா அம்மியில் அரைச்சி அதை மட்டும்தான் போட்டு சர்க்கரை போட்டு அப்படியே காய்ச்சிருவோம். அந்த இதுதான் இது. அது சூடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது கொஞ்சம். சூப்பராக இருக்குல்ல? இது உங்கள் கூட உங்கள் முன்னாடி இது வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்போ வெட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பீஸ் போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துர்லாம். இன்றைக்கி வந்து இந்த காலிஃப்ளவர் வச்சு தாங்க ஒரு குழம்பு வைக்கலான்ட்டு, நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவர் குருமா வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. நாக்கு வந்து அது மாதிரி சாப்பிட்ணுன்னு கேட்குது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சும்மா ஒரு வானலில் வதக்கிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது மட்டும் போட்டு நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு பெரட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு பெரட்டி எடுக்கலாம். முதல்ல பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இது கூட வந்து சோயா போடலாம். அந்த சோயா அது கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கு போட்டுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம எது வேணுமோ அது கூட சேர்த்திக்கலாம். இந்த வானல் வச்சாச்சுங்களா? இப்போ இதில் வந்து வதக்க வேண்டிய பொருட்களை என்ன போட்டு வதக்கிறோமோ அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து வானல் வச்சாச்சு. அதில் ஒரு 5-6 முந்திரி போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இதெல்லாமே இப்போ போட்டு அரைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்போ வதக்கிறோம். ஓகேவா? போஸ் கொடுத்த ஃபுல் லென்த்தாக எடுக்கிற, தூரமாக நின்று எடுக்கிற. இல்ல ஜீப்ரா கலர்ல கலர் கோழி கொஞ்சம் மாதிரி இருக்குது. டேய் இப்போ இதான் ட்ரெண்டிங்ல போற சாரி. இது ஜீப்ரா கலர் குஞ்சா? ஆமா, ஜீப்ரா என்ன கலர்ல இருக்குது? Black and whiteல தான் இருக்குது. அது Black and white இல்ல, Black இருக்குது, whiteக்கு பதிலா அந்த கலர் கோழி குஞ்சு கலர். ரெயின்போ சாரிடா இதுக்கு பேரு. நீ பத்தியா? இது கலர் கோழி குஞ்சு சாரி, கருப்பு கலர் கோழி குஞ்சு சாரி. நான் சொல்றேன் பாரு. இது கூட வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயமோ 2 வெங்காயமோ குழம்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தக்கனபடி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். எப்படி? அவ்வளோதான். இது 3ஐயும் வதக்கி எடுத்துடலாம். ஓகேவா? வதக்கி எடுக்கணுமா? வதக்கி எடுக்கணும். 2 தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் இதில் போட்டுலாம் வதக்கலாம். அரைக்கும் போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அம்மா மட்டன் குழம்பு நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்பேன். சத்தியமா ஏற மாட்டேன். என்ன நீ மட்டன் என்ன சொல்ற? அம்மா மட்டன் வச்சினாக்கா அந்த நீ டேஸ்ட் பார்க்காதனால எனக்கு நீ இப்ப நல்லாவே செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்றீல. இந்த சைவ குழம்பு பாரு மட்டன் டேஸ்ட்ல இருக்குமே. ப்ராமிஸ். என்னன்னு பாரு. அப்புறம் எல்லாருமே கேட்பாங்க, நேற்றுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்பத்திரிக்கு போனோடனே டாக்டர் நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிறாரு. கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு, சுகர் நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனையும் சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் இதுக்கு மேலே சரி பண்ணிக்கலாம்.
எங்கள் அப்பாவுக்கு சரி பண்ணுற சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்களே பார்த்துக்கல. அவருக்கு எல்லாமே சரியா இருக்குது, எல்லாமே டெஸ்ட் அவருக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. டெய்லி வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே டெய்லி வாக் பண்ணணும். டெய்லியும் வந்து கவுனி அரிசி கஞ்சி சுண்டல் இதுதான் காலையில் டிஃபனாக சாப்பிடணும். இது மாதிரி நிறைய மாற்றம் கொண்டு வர போகிறேன். எனக்குமே பார்க்கலாம் அதனால் எத்தனை நாள் செய்கிறேன்னு. ஓகே, இதுவும் ஒரு பக்கம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வெங்காயமும் வதங்கிருச்சு, நம்ம போதும் எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது கூடவே வந்து 2 தக்காளி. மிக்சி தான் பத்தலேருந்து இருக்குதுல்ல. இல்லைடா, அரைச்சா சரியாக போயிடும். ஓகே, போட்டு அரைச்சிடலாம். நப்பி என்னது அதை நப்பி மிக்சி இது 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதே வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பிரியாணிக்கு கறி குழம்புக்கு போடுறதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னத்துக்குமா சோத்துக்கு செய்றீங்க? நம்ம கறி குழம்பு சாப்பாடு செய்யறது இல்லையா? அப்புறம் என்னத்துக்குமா சொல்றீங்க? இதுக்கும் சாப்பிடலாம், அதுக்கும் சாப்பிடலாம் சொல்றேன். அப்ப ஒரு சில குழம்பு இட்லி தோசைக்கு சரியா இருக்காது, செட் ஆகாது. ரொம்ப பேசுறாங்க. நான் எங்க அம்மா பேசுறேன். கறி குழம்பு இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், பொரோட்டாவுக்கு சாப்பிடலாம், கறி குழம்பு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதே அப்ப கறி குழம்புனா இதுவும் கறி குழம்புனா அப்ப எல்லாத்துக்கும் தான் சாப்பிடலாம். அது தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. இஞ்சி பூண்டு போட்டோமா, வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல, இந்த விழுதை வந்து இதுல போட்டுடலாம். விழு போட்டு வதக்கி விடலாம். ஏன்னா தக்காளி நம்ம வந்து வதக்காம போட்டிருக்கிறோம், அதனால தக்காளி கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். ஓகேவா? வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், லைட்டா கொஞ்சம் வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம காயை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எந்த காய்? இல்ல இப்ப இதுக்கு இன்னும் தக்காளி சட்னி மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இருக்கும். இது கூட வந்து இது கூட வந்து மிளகாய் தூள், இது காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அள்ளி கொட்டுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் மெல்லமா கொட்டுங்க. கொத்தமல்லி தூள், இங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். நீங்க மூச்சு விடுதுமா குழம்பு குழம்புன்ட்டு வருது. உப்பு, இது வந்து கரம் மசாலா. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். சரியா? சொல்லுதம்மா. ஐயோ, பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ பேசாம இருடா. நீ மூடி போட்டு வச்சிருங்க. நான் மூடி போட்டு காட்டுறேன். திறக்கலடா. அவ்வளோதான். இப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், வேகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிற காயை போட்டுடலாம். காயை போட்டுட்டு இதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வந்துச்சுனாக்கா நம்ம குழம்பு ரெடி. தேங்காயே தேவையில்லை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நீங்கள் சப்பாத்திலாம் சுட்டிங்கனாக்கா இந்த கிரேவி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் கிரேவி தான், ஆனால் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். என்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தி நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சுங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். சிம்பிளான லஞ்ச் தான்.
சாதம் சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு கூட வந்து இனிமேல் எடுத்துக்கணும் சாதத்தோடன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றா டிஃபனுக்கு கொடுப்பேன், இல்லாட்டினா வந்து லஞ்சுக்கு கொடுத்துருவேன். டிஃபனுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு, லஞ்சுக்கு வந்து எங்கள் விகாஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு கடைஞ்சாச்சு. இது வந்து கீரை, மிளகு தக்காளி கீரை. டெய்லியும் ஒரு கீரை இதுக்கு மேலே செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் குழம்பு, அதுக்கப்புறம் கொள்ளு ரசம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வச்ச மெனு. இதுதான் லஞ்ச் மெனு. நீ வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பரிமாற வேண்டியது தான். அந்த இலைகள் வந்து அப்படியே ரெட் கலராக மாறும் இல்லைங்களா, அந்த செடி தான் அது. அது 2 கலராக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சேன். பாருங்களேன், 2 கலருமே அந்த மரம் நல்லா துளுத்து நல்லா வந்து இப்போ பூ பூத்துருக்குது. 2ம் பக்கம் பக்கமாக தான் வச்சேன், ஒன்றா தான் வச்சேன். அப்போ ஏற்காட்டில் அண்ணா பூங்காவில் வந்து அந்த ஃப்ளவர் ஷோ நடந்தப்போ வாங்கிட்டு வந்தேன் நான். 10 ரூபான்னு சொல்லி தான் அந்த செடி வாங்கிட்டு வந்தேன். நல்லா பூத்துருக்குதுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஆனால் வீட்டுக்கு முன்னாடிலாம் மரமாட்டம் வச்சுருந்தோமா அழகாக இருக்கும். 2 கலருமே எல்லோ கலரு ரெட் கலர் 2 ஒரே இடத்துல ஒரே செடியாக வச்சேன். 2 செடி ஒன்றா வச்சேன். இப்போ பார்க்கும்போது அழகாக இருக்குது. இது எந்த இடத்துலனா எங்கள் வீட்டிலேருந்து பாருங்களேன், எங்கள் வீட்டிலேருந்து நம்ம கார் ஷெட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் இந்த நடபாதையில் அப்படியே இங்கே நடந்து போகும்போதும் வரும்போதும் எங்கள் கண்ணில் வந்து இது அப்படியே படுது. எங்கள் கண்ணில் படும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக அவ்வளோ ஒரு சூப்பராக தெரியுது. அழகாக இருக்குல்ல. நான் என்ன நினைப்பேன், எல்லா கலர் பூக்களுமே அட்ராக்ஷனாக இருக்கிற கலர்ஃபுல்லான பூக்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டும், நமக்கு வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு நினைப்பேன். அப்படி வாங்கிட்டு வந்து வச்ச பூ தான் இந்த ரெட் கலர் பூவு. ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி அது பூத்து இருக்கிறத பார்க்கும்போது என்றைக்குமே அந்த இடத்த நம்ம பார்க்க மாட்டோம். இன்றைக்கி அது பூத்து இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை. நீங்களுமே ஏதாவது ஒரு இடத்துல அந்த உங்களுக்கு பிடிச்ச பூச்செடியை கொண்டு வந்து வச்சுருங்க. வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த இடமா இருந்தாலும் வைங்க. அந்த இடம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். ஓகே, சரி, கொண்டு வந்த அந்த செம்பருத்தி செடியை வச்சிடலாம். அது இந்த 2 பக்கத்துலேயும் வச்சாதான் அழகாக இருக்கும். அதுக்கு தான் இங்கேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதனால் இந்த இடத்த கொஞ்சம் செடி கட் பண்ணிட்டு வச்சிடலான்னு இங்கே வைக்கிறோம். ஒரு செம்பருத்தி செடி தாங்க வாங்கினேன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். பார்த்தீங்களா, பூ வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பூ வந்து வாடிச்சதுனால தெரியல, பூக்கும் போது காட்டுறேன். இது வந்து 250 ரூபான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட இலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து வாங்கினோன்னே அந்த பொண்ணு வந்து கிருஷ் கார்டன், அந்த கார்டனோட பேர் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டா பேஜில் கிருஷ் கார்டன் சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். நான் இந்த ஒரு செடி வாங்கினதுக்கு எனக்கு வந்து கூட வந்து இந்த ஒரு ரோஜாப்பூ செடியும் கொடுத்து விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இது அழகாக இருக்குல்ல ரோஜாப்பூ செடி. இது என்ன ரெட் கலர் தான், என்ன மாதிரி பூ பூக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த செடியும் கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ மூலியமாகவே அந்த பொண்ணுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஜமுனா. அதையும் வச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த செம்பருத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செம்பருத்தியை வந்து பூ பூத்தோன்னே நான் காட்டுறேன். எல்லா செம்பருத்தியும் மேல் நோக்கி பூ பூக்கும். ஆனால் இந்த செம்பருத்தி பூ வந்து கீழ் தலையை தொங்க போட்டு அப்படியே தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பூவு. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது செடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம ஜமுனா கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. கிருஷ் கார்டனில் அவங்களுமே வந்து சாமந்தி நாற்று, டிசம்பர் நாற்று இதெல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து கிருஷ் கார்டன் போட்டிங்கனாலே இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு வந்துடும் அவங்களுடைய வெப்சைட் எல்லாமே. இது வந்து அந்த லைனாக எங்கே வைங்கண்ணா, நீங்க சூப்பராக தெரியுதுல்ல. இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனங்க. அதனால இன்னைக்கு போய் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இன்னைக்கு கட்டாயமாக ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும். அதனால தான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஃபுல் மூன் டே, ஆருத்ரா தரிசனம் 2 இருக்கிறதுனால இன்னைக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். விகாஸ் தம்பி கூட தான் நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன். பாருங்க, பின்னாடி ரோட்ல வந்து நிக்கிறான் பாருங்க.
வரான் பாரு பின்னாடி வண்டி பைக்கு பின்னாடி வரான் பாரு. பாரு இவன் விட மாட்டாங்க, நம்ம போனா பின்னாடி தான் வருவான். எப்பயுமே வராது, இப்ப என்ன புதுசா பழகுது பாரு பின்னாடி வந்து. 2-3 நாளா வந்துட்டு எங்க போனாலும் பின்னாடியே வரான். இந்த கருவாயன் தாங்க பின்னாடியே வந்து ரோட்டுக்கே வந்துடுறான் இப்பெல்லாம். ஏன்னா ரோட்டுக்கு வந்து பழகிட்டாக்கா வண்டியில் ஏதாவது அடிபட்டுருவாங்க. அதனாலேயே அவன் வேண்டான்னு சொல்லி நாங்களும் அனுப்பி விட்டு பார்த்தோம், இருக்கவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நீங்கள் போங்க, நான் வந்து வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் வீட்லேயே விட்டு கதவை சாத்திட்டு வந்தார். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டான் இந்த கருவாயன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து சமப்பந்தி விருந்து தானே அங்கே நடக்கும், ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நடக்குங்க. ஆனால் நாங்கள் இந்த ட்ரிப்பு சாப்பிடல, எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சாப்பிட்டாரு. நானும் விகாஸும் வீட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தேன், அதனால் நாங்கள் வீட்டிலேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவர் மட்டும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் இருந்துட்டு வரேன்னு சொன்னதுனால நாங்கள் அவரை விட்டுட்டு நானும் விகாஸ் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.